தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தனது 3 பாடல்களை பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. ஒத்த ரூபாயும் தாரன் உள்ளிட்ட 3 பாடல்களை பயன்படுத்தியதற்காக குட் பேட் அக்லி படக்குழுவுக்கு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஒத்த ரூபாயும் தாரன், என்ஜோடி மஞ்சள் குருவி, இளமை இதோ இதோ ஆகிய 3 பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பாடல்களை பயன்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், கடந்த 10ஆம் தேதி அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் வெளியாகி தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்று திரையிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த திரைப்படம் 5 நாட்களில் 90 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீர்கள் என்றால் சில காட்சிகளுக்காகவும் சில ரசிகர்கள் மூமெண்ட்டுக்காகவும் பழைய பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இளையராஜா இசையில் உருவான 3 பாடல்களை பயன்படுத்தியிருந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, இளமை இளமை அந்த பாடல்களை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தன்னிடம் அனுமதி வாங்காமல் அந்த பாடல் படத்தில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்று இளையராஜா தற்போது அந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். அதில் 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார். இந்த பாடல்களை பயன்படுத்தியதற்கு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிபந்தனையற்ற எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது போன்ற அந்த நோட்டீஸை வழங்கி இருக்கிறார்கள். பாலவேல், செந்தில், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். சார், வணக்கம். 3 பாடல்கள் பயன்படுத்தியதற்காக குட் பேட் அக்லி படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. என்ன விவரம்? ஆமா, இல்ல, இப்போ இந்த படத்துக்கான காப்புரிமை இசைஞானி அவர்கள் கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் இசைஞானி அவர்களிடம் எந்த உரிமையும் பெறாமல், அவர்களிடம் அனுமதி பெறாமல், இந்த பாடல்களுக்கு எந்த ராயல்ட்டியும் பெறாம இந்த பாடல்களை இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்முடைய காப்புரிமை சட்டப்படி இது தவறானது. அதனால அதற்கு ராயல்ட்டி, அந்த ராயல்ட்டியை கொடுக்கணும். இழப்பீடாக 5 கோடி ரூபாய்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற தரப்புல இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனடியாக இதை நிறுத்த வேண்டும். அனுமதிக்கு இல்லாம போறதுனால இந்த பாடல்களை படத்தை பயன்படுத்தக்கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வைத்து இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாதிரி காப்புரிமை தொடர்பான விவகாரம் சர்ச்சையான நிலையில அப்போதே முன் அனுமதி பெற வேண்டும் அல்லது பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ 3 பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. முன் அனுமதி எதுவும் பெறப்படவில்லையா? இல்ல, எந்த முன் அனுமதியும் பெறப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் பாடல்கள் பயன்படுத்த டிஸ்ட்ராய், அதாவது டிஸ்டார்ட் பண்ணி போடக்கூடாது. அதோடைய ஒரிஜினல் வடிவில் இருந்து அதை மாற்றி உருமாற்றம் செய்து அதை அந்த படைப்பாளியுடைய உண்மையான வெர்ஷன் வெளியில வராம டிஸ்டார்டட் வெர்ஷன் வெளியில அதற்கும் கண்டிப்பாக உரிமை கோரலாம். அதற்கும் ஒரு சீஸ் அண்ட் டெசிஸ்ட், இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி தடை உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய காப்புரிமை சட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையிலையும் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பான ஒரு வழக்கு இருக்கும்போது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா திரு சரவணன்? இல்ல, அதுதான் இப்ப அடுத்து இவங்க இதுக்கு என்ன இவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நோட்டீஸ் கொடுத்திருக்கு, பதிலளிக்க சொல்லி கேட்டிருக்கோம். இந்த நோட்டீஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவு செய்யப்படும். நன்றி சரவணன், இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் 3 பாடல்களை பயன்படுத்திய விவகாரத்திற்கு நஷ்ட ஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. செந்தில், நீங்க தொடரலாம் விவரங்களை. பாலவேல், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் அந்த 3 விஷயங்கள் தான் முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாடலை நீக்க வேண்டும், அந்த 3 பாடல்களையும் நீக்க வேண்டும். பயன்படுத்தியதற்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு சமயங்களில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில திரைப்படங்களுக்கும் இளையராஜா பாடலை வேறு திரைப்படங்களில் பயன்படுத்தியதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது பெரிய பட்ஜெட்டில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகர் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனை தற்போது எழுந்திருக்கிறது. இந்த விஷயம் குறித்து விரைவில் படக்குழு தரப்பிலிருந்து விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல்,
குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட 3 பாடல்கள் தொடர்பான காப்புரிமை விவகாரத்தில் தற்போது படக்குழுவினருக்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் 7 நாட்களில் இது தொடர்பாக படக்குழுவினர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இளையராஜா தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது. சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அந்த பாடல் விவகாரம் தொடர்பாக தற்போது அப்படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒத்த ரூபாயும் தாரேன், ஏஞ்சோடி மஞ்சள் குருவி, இளமை இதோ இதோ ஆகிய 3 பாடல்களை பயன்படுத்தியதற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. உடனடியாக அந்த 3 பாடல்களையும் படத்தில் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். 7 நாட்களுக்குள் படக்குழு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது. நம்மோடு இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சரவணன் கூறியதைப் போல, ஒருவேளை இந்த விவகாரத்தில் அவர்கள் உடனடியாக பதிலளிக்காத பட்சத்தில் அதை தாண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே காப்புரிமை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது நடைபெற்றது. இந்நிலையில் 3 பழைய பாடல்களை பயன்படுத்திய விவகாரத்தில் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது குட் பேட் அக்லி படக்குழு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்த குட் பேட் அக்லி திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிலையில் அத்திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட 3 பாடல்கள் தொடர்பான சர்ச்சை என்பது தற்போது காப்புரிமை விவகாரமாக மாறியிருக்கிறது.